இந்த நாளில் நாம் வேத பகுதியில் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3ஆம் நிருபத்தை வாசிக்க கேட்டோம். நிருபம் என்று சொன்னால் கடிதம். கடிதத்தை யாருக்கெல்லாம் எழுதுவோம் என்று பார்க்கும்பொழுது, தேவைப்படும் பொழுது நாம் நேரடியாக சந்திக்க முடியாதபடி இருக்கின்றவர்களுக்கு நாம் நம்முடைய தேவைகளுக்காக கடிதங்களை எழுதுவோம். அல்லது நம்முடைய பள்ளியில கல்லூரியில நமக்கு ஏதாவது தேவை என்றால் அதற்கு கடிதம் எழுதி கொடுப்போம். இன்னும் பல காரியங்களுக்காக நாம் கடிதங்களை எழுதுகிறோம். ஆனால் நம்முடைய தேவாதி தேவன் நமக்காக அவருடைய வேதாகமத்தில் இந்த கடிதங்களை அவர் இணைத்து வைத்திருக்கின்றார். தேவன் மனிதர்களை தேவன் ஏவி எழுப்பும் பொழுது தம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த தேவ ஊழியக்காரர்கள் மூலமாக எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை தான் இந்த நிருபம். யாரோ ஒருவர் யாருக்கோ கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தை நான் வாசிப்பதினால் எனக்கு என்ன பிரயோஜனம் என்று நாம் இருந்து விடாதபடி இது நமக்கு தேவன் தருகின்ற ஒரு கடிதம் நிருபம், அவருடைய வார்த்தை என்பதை நாம் உணர்ந்து விட வேண்டும். இந்த கடிதத்தை எழுதும் பொழுது எதற்காக இந்த கடிதத்தை யோவான் எழுதுகிறார் என்று பார்க்கும் பொழுது அதற்கு சிறப்பான காரணம் உண்டு. அவர் எழுதும் பொழுது இந்த நிருபங்கள் கடிதங்கள் என்று பார்க்கும் பொழுது சபைகளுக்கு என்று எழுதப்பட்ட கடிதங்கள் உண்டு, நிருபங்கள் உண்டு. புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் பல புத்தகங்கள் நிருபங்களாக இருக்கிறது. சுவிசேஷ புத்தகங்கள் முடிந்த பிறகு இந்த நிருபங்களை நாம் வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் என்று சொன்னால் ரோமாபுரியில கூடுகின்ற சபை மக்களுக்கு தேவன் எழுதுகின்ற அந்த நிருபம். அவர் யாரை கொண்டு எழுதினார் என்று சொன்னால் அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு எழுதுகிறார். எனவே சபைகளுக்கு என்று கொரிந்து பட்டணத்தில் உள்ள சபைக்கு கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 2ஆம் நிருபம் என்று பார்க்கிறோம். எனவே தேவன் நிருபங்கள் மூலமாக கடிதத்தின் மூலமாக நம்முடைய பிள்ளைகளோடு கூட அவர் பேசுகின்றார். எனவே இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகின்றார். இது ஒரு சிறிய ஒரு கடிதமாகத்தான் இருக்கிறது. இது சபைக்கு எழுதப்பட்டது அல்ல, ஒரு மனிதனுக்கு இங்கே எழுதப்படுகின்ற இந்த நிருபத்தை நாம் பார்க்கின்றோம். அப்படி அவர் எழுதும் பொழுது எப்படி எழுதுகிறார் என்று பார்க்கும் பொழுது, மூப்பராகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது என்று சொல்கிறார். யார் இந்த கடிதத்தை எழுதுவது என்று சொன்னால் அது மூப்பனாக இருக்கின்றதான அந்த யோவான் எழுதுகிறார். மூப்பன் என்று சொன்னால் மூத்தவன், வயதில முதிர்ந்தவன் என்று அர்த்தம் உண்டு. ஆனால் சபையில மூப்பர்கள் என்ற ஒரு சிலர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அவர்கள் சபையினுடைய நிர்வாகத்திற்காக, சபையை நடத்துவதற்காக தேர்ந்து கொள்ளப்படுகிறார்கள். அதை போலவே சபையிலே போதிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியர்களையும் மூப்பர்கள் என்று அழைக்கின்றார்கள். எனவே நம்முடைய சபையில நான் போதிக்கின்ற மூப்பனாக இருக்கின்றேன். சபையை நடத்துவதற்கு, நிர்வாகம் பண்ணுவதற்கு ஒரு சிலரை மூப்பராக நாம் தெரிந்து கொள்கின்றோம். யாரெல்லாம் மூப்பராக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்களை பார்க்கின்றோம். அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், அவருடைய சாட்சி எப்படி இருக்க வேண்டும், அப்படிப்பட்டவர்களை தான் மூப்பராக வைக்க வேண்டும் என்று வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே மூப்பராக தெரிந்து கொள்ளப்படுகிறவர்கள் சாட்சி உள்ளவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். எனவே மூப்பர்கள் என்று சொல்லும் பொழுது அதை கிரேக்க மொழியிலே நாம் பார்க்கும்போது பிரெஸ்பிட்டரோஸ் என்று சொல்வார்கள். அதைத்தான் பிரெஸ்பிட்டீரியன் என்று நாம்
ஆங்கிலத்தில் பிரஸ்பிட்டீரியன் சபை என்று நாம் வைத்திருக்கின்றோம். எனவே மூப்பர்களால் ஆளப்படுகின்ற அல்லது நடத்தப்படுகின்ற நிர்வகிக்கப்படுகின்ற சபை. எனவே மூப்பர்கள் மிக முக்கியம். எனவே ஆவிக்குரிய கருத்திலே நாம் பார்க்கும் பொழுது இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னை மூப்பன் என்று அவர் சொல்லுகின்றார். எனவே மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது என்று சொல்கிறார். எனவே இங்கே நாம் பார்க்கின்ற காரியம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு அவர் எழுதும் பொழுது அந்த மனிதனிடத்தில் அவர் எதிர்பார்க்கின்ற காரியம் வந்து உண்டு. ஆனால் அந்த மனிதன் எப்படிப்பட்டவர் என்று பார்க்கும் பொழுது அவர் சபைக்கு வருகின்ற ஒரு மனிதர். அங்கே சபையில இந்த முதலாவது இந்த நூற்றாண்டில நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு சபைகள் துவங்கப்படுகிறது. அந்த சபைகளில எப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது இந்த காயுவை போல நல்ல விசுவாசிகள் இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் இன்னொரு மனிதரை குறித்து அவர் எழுதுவதை பார்க்கின்றோம். அந்த 9வது வசனத்தில் தியோதிரேப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷனை குறித்து அவர் சொல்லுகின்றார். இவர் சபையில இடையூறு செய்கின்றவராக, மற்றவர்களுக்கு இவர் ஒரு பிரச்சனையாக இருக்கின்ற மனிதர் என்று அவரை குறித்து சொல்லப்படுகின்றது. எனவே 1ஆம் நூற்றாண்டிலேயே சபையிலே மக்கள் கூடி வரும்பொழுது அவர்களெல்லாம் பரிசுத்தவான்கள் என்று நாம் நினைக்காமல் அதிலும் கூட ஒரு சிலர் ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத கெட்ட பிள்ளைகளாக அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவராகிய சீஷர்கள் 12 பேரில் ஒருவர் சாத்தானின் பிள்ளையாக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். எனவே சபையில நல்ல விசுவாசிகள் இருப்பார்கள், அதே நேரத்தில் கெட்ட சாட்சியுள்ள மனிதர்கள் இருப்பார்கள். ஆனால் அவர்களும் கிறிஸ்தவர்களைப் போல பக்திமான்களைப் போல அவர்கள் இருப்பார்கள். அவர்களை அடையாளம் கண்டுகொள்வது சிரமமான ஒரு காரியம் தான். ஆனால் இங்கே யோவான் எழுதுகின்றார், காயுவுக்கு எழுதும் பொழுது எனக்கு பிரியமானவன் என்று சொல்லி அவர் எழுதுவதை பார்க்கின்றோம். ஒரு ஊழியக்காரனுக்கு, ஒரு மூப்பருக்கு பிரியமாய் இருக்கின்ற ஒரு விசுவாசியை குறித்து நாம் பார்க்கின்றோம். எனவே அவர் அப்படி அந்த ஊழியக்காரனுக்கு பிரியமானவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்டவராக இருந்திருப்பார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே எத்தனை பேர், எத்தனை ஊழியக்காரர்கள் அல்லது மற்றவர்கள் நம்மை பார்த்து அல்லது மற்ற விசுவாசிகள் சகோதர சகோதரிகள் பார்த்து எனக்கு பிரியமானவர் இவர், எனக்கு பிரியமான சகோதரி இவர்கள் என்று நம்மை சொல்ல முடியுமா என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே இந்த காயு என்று சொல்லக்கூடிய மனிதர் யார் என்று சொன்னால் மூப்பனுக்கு பிரியமான ஒருவர் என்பதை நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் 2வது வசனத்தில் அந்த காயுவை குறித்து அவர் சொல்லும் பொழுது பிரியமானவனே என்று சொல்லி அவர் அழைத்து, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். எனவே இங்கே அவர் அந்த மனிதனுக்கு சொல்லுகிறார், உன் ஆத்துமா வாழ்வது போல என்று சொல்லுகிறார். எனவே அந்த மனிதன் தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆத்துமாவில் மிக ஆசீர்வாதமான ஒரு மனிதனாக அவர் இருக்கின்றார். ஆனால் ஆத்துமா வாழ்வதை போல எல்லாவற்றிலும் நீ சுகமாய் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் என்று சொன்னால் அவருடைய சரீரத்தில் ஒருவேளை வியாதி இருந்திருக்கலாம் அல்லது சரீரத்தில் பலவீனம் இருந்திருக்கலாம். எனவே ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீ ஆசீர்வாதமாக இருந்தாலும் உன்னுடைய சரீரத்தில் ஆசீர்வாதம் வேண்டும், பலவீனம் நீக்கப்பட வேண்டும். எனவே அந்த விதத்திலும் நீ ஆவி ஆத்மா சரீரத்தில் நீ ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று அங்கே சொல்வதை நாம் பார்க்கின்றோம். சிலருடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் நன்றாகத்தான் வளர்ந்திருப்போம், ஆனால் நம்முடைய சரீரத்தை சரியாக நாம் பாதுகாத்து பேணிக் கொள்வதில்லை. எனவே தேவன் சொல்லுகின்றார், நம்முடைய சரீரத்தை நாம் பேணி காக்க வேண்டும். நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவன் நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்திருக்கின்றார். எனவே இந்த சரீரம் சிறு பிராயத்திலிருந்து வளர்ந்து வந்து அது மறைக்கும் பொழுது சரீரம் மண்ணோடு கூட போய்விடும். ஆனால் நமக்குள் இருக்கின்ற அந்த மனிதன், அந்த ஆத்மா அழியாதது, அது தேவனிடத்தில் சென்று சேரும்.
என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே நாம் வாழ இந்த சரீரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாம் சொல்லலாம், என்னுடைய சரீரம் ஏன் இப்படி இருக்கிறது என்று சொல்லி, தேவன் கொடுத்த சரீரம். எனவே நம்முடைய சரீரத்தை நாம் நேசித்து அதை பேணி பாதுகாக்க வேண்டும். ஆனால் சில சரீரங்களை பார்க்கும்போது நாம் சொல்லலாம், அவங்க எவ்வளவு கலரா இருக்கிறாங்க, எவ்வளவு அழகாக இருக்கிறார்கள் என்று சொல்லலாம். ஆனால் சரீரம் வெளியிலே அழகாக இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள் இருக்கிற அந்த ஆத்துமா, அந்த மனிதன் எப்படி? மற்றவர்கள் அவங்க ரொம்ப அழகா இருக்கிறாங்க என்று சொன்னா, ஆனா அவங்க எப்படி? ஐயோ சொல்லாதவங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற மனுஷன் மோசமானவர். வெளியிலே உள்ள தோற்றம் அழகான தோற்றம், உள்ளுக்குள் இருக்கிற மனுஷன் மோசமானவர். அவன் ஏமாற்றுவான், அவன் வஞ்சிப்பான், அவன் பலவாறு புறம் கூறி திரிகிறவன், பொய் பேசுகிறவன், தேவனை நேசிப்பதை போல நடித்துக் கொண்டு வாழ்கிறவன். நாம் இப்ப முகத்திரை போட்டு சொல்கிறோம் வைரஸ் தாக்காதபடி. ஆனால் மற்றவர்கள் காண முடியாதபடிக்கு நம்முடைய உள்ளான அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை வெளியில யாருக்கும் தெரிந்துவிடக் கூடாது என்பதை போல நாம் இருக்கின்றோம். அதுக்குதான் சொல்லுவாங்க, மனிதர்களை பார்க்கும்போது பூனைக்கு ஒப்பிட்டு சொல்லுவாங்க. பூனையை பார்த்தா பாவமா இருக்கு, ஆனா அது எப்ப எப்படி பாலை குடிச்சு போகுதுன்னு தெரியாது. அது போல இந்த பூனை பால் குடிக்கிற மாதிரி தெரியலையே, அப்பாவே இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்னு இருப்பாங்க, மூன்று பத்தை எப்படி இருப்பாங்க என்று சொல்லுவாங்க. எனவே நாம் உள்ளுக்குள் இருக்கிற அந்த மனிதனை மறைத்து இந்த சரீரம் என்னென்ன விரும்புகிறதோ அந்த காரியங்களுக்கு இடமளித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த மனிதனுடைய ஆத்துமா செழித்து ஆண்டவருடைய பிள்ளையாய் வாழ்கின்ற ஒரு ஆத்துமா. எனவே நீ ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீ ஆசீர்வாதமாய் இருப்பதை போல உன்னுடைய சரீரத்தையும் நீ பார்த்துக் கொள்ள வேண்டும், அது நலமாய் இருக்க வேண்டும். எனவே நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று அவர் சொல்லுகின்றார். எனவே இந்த காயு யார் என்று நாம் பார்க்கும் பொழுது அவர் 30க்கு அல்லது ஊழியக்காரருக்கு பிரியமானவர். இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது ஆத்துமாவில் அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதர், தேவனோடு கூட உறவாடி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற மனிதர். எனவே அடுத்ததாக நாம் பார்க்கின்றோம் 3வது வசனத்திலே, சகோதரர் நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன் என்று சொல்லுகிறார். எனவே இந்த காயுவை குறித்து மற்றவர்கள் சொல்லுகிறார்கள். காயுவா அவர் எப்படிப்பட்டவர்? சத்தியத்திலே நடக்கின்றவர், உண்மையிலே நடக்கின்றவர். வேதம் தான் சத்தியம், வேதத்தின் சத்தியத்திலே அவர் நடக்கின்றார், வேதத்தின் வெளிச்சத்திலே நடக்கின்றார். வேதம் சொல்லுவதை போலதான் அவருடைய வாழ்க்கை இருக்கின்றது. எனவே வேதத்தை கையிலே வைத்துக் கொண்டு அந்த வேத வசனங்களை கேட்டுக் கொண்டிருந்தால் அதை ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துவிட்டு, அதுவல்ல எனக்கு பிடித்தமானபடிதான் நான் வாழ்வேன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன் அல்ல இந்த காலம். அவர் சத்தியத்தை அறிந்திருக்கின்றார், சத்தியத்தின்படி நடக்கின்றார். எனவே வேத வசனம் சொல்லுகிறது என்று சொன்னால் அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள், சத்தியத்தின் பாதையில வெளிச்சத்தில நடக்கிறவர்கள். எனவே இந்த காயு சத்தியத்தில் நடக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் அவர் உண்மையை குறித்தும் சாட்சி கொடுத்த பொழுது மிகவும் சந்தோஷப்படுறேன் என்று சொல்கிறார். எனவே சத்தியத்தில் நடக்கின்ற, உண்மையில் நடக்கிறவர் அவர் உண்மையாகத்தான் இருக்கிறார். அவர் பேச்சிலே உண்மை, அவரை சொன்னால் அவருடைய வார்த்தையில உண்மை, எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்கிறார். போலியான வாழ்க்கை அவரிடத்திலே இல்லை. எனவே அவர் சத்தியத்தில் நடக்கிறார், உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எனவே நம்மை பார்க்கும் பொழுது அந்த மனுஷன் உண்மை உள்ளவர், அந்த பெண்மணி உண்மை உள்ளவர்கள் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனவே உண்மை உள்ளவராக அவர் வாழ்ந்து சாட்சி பெற்றவராய் இருக்கின்றார். எனவே இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது 4ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகின்றார், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று
நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை என்று சொல்கிறார். எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறது என்று சொன்னார், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள். நாம் பார்க்கின்றோம், நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். நான் என் பழைய பாவ வாழ்க்கையை நான் விட்டுவிட்டேன், தேவன் என் பாவங்களெல்லாம் மன்னித்தார், தேவன் என்னை பரிசுத்தமாக்கினார், நான் அவருடைய பிள்ளையாய் வாழ்வேன் என்று தீர்மானம் எடுத்து ஞானஸ்தானம் பெற்று கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறுகிறார்கள். ஆனால் தொடர்ந்து அவர்கள் அந்த சத்தியத்திலே நடக்கின்றார்களா என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே ஆண்டவருடைய பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்பதை கேள்விப்படும் பொழுது இதுதான் எனக்கு மிகுந்த சந்தோஷம் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார். அந்த சந்தோஷத்தை விட வேற ஒரு சந்தோஷம் எனக்கு இல்லவே இல்லை. என்னுடைய சபையிலே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் அவர்கள் பெரிய பணக்காரராக இருக்கின்றார் என்று சொன்னால் அது ஒரு சந்தோஷம் தான். சபையிலே உள்ளவர்கள் எல்லாம் படித்து டிகிரி வாங்குகிறார்கள், என்ஜினியர், டாக்டர்ஸ் என்று சொன்னால் அது ஒரு சந்தோஷம் தான். அல்லது அவர்கள் பெரிய திறமைசாலிகளாக இருக்கிறார்கள், பிரபல்யமானவர்கள் என்று சொன்னால் அதிலே ஒரு சந்தோஷம் தான். அல்லது எங்களுடைய சபையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் பெரிய பிசினஸ்மேன் என்று சொன்னால் அதிலே சந்தோஷம் தான். ஆனால் இந்த சந்தோஷங்களை எல்லாவற்றையும் விட மிக மிக அதிகமான ஒரு சந்தோஷம் இருக்கும் என்று சொன்னால் அதுதான் என் பிள்ளைகள் சத்தியத்தின் பாதையிலே நடக்கின்றார்கள், வேதத்தின் வெளிச்சத்திலே நடக்கின்றார்கள், அவர்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கின்றார்கள், அவர்கள் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கின்றார்கள், அவர்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்கின்றார்கள், அவர்கள் தேவனுடைய ஊழியத்தை காண்பிக்கின்றார்கள், அவர்கள் அனுதினமும் வேதத்தை வாசிக்கின்றார்கள், அவர்கள் எப்பொழுதும் ஜெபிக்கின்ற பிள்ளைகளாய் இருக்கின்றார்கள், பெற்றோரை கனப்படுத்துகின்ற பிள்ளைகளாய் இருக்கின்றார்கள், பிள்ளைகளை பயபக்தியோடு வளர்க்கின்ற பெற்றோராய் இருக்கின்றார்கள் என்று சொல்லி அவர்கள் நல்ல கிறிஸ்தவர்களாக வேதத்தின் வழியில நடக்கும் பொழுது அதை கேள்விப்படுவதுதான் ஒரு ஊழியக்காரனுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். நாம் தேடின உலகத்தினுடைய படிப்பு, பட்டம், பதவி என்று சொல்லி பணம் என்று எல்லாம் வந்தாலும் போதும் இந்த வாழ்க்கை, இனி இவற்றையெல்லாம் நான் தேடப் போவதில்லை, என் வாழ்க்கையை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்து அவருடைய ஊழியத்தை செய்வேன் என்று சொல்லும்போது எத்தனை சந்தோஷம். எனவே இந்த காயு தேவனுடைய சத்தியத்தில நடக்கிறார் என்று சொல்லும் பொழுது அதை விட சந்தோஷம் எனக்கு இல்லை என்று சொல்லுகிறார். என் பிள்ளைகள் சத்தியத்தில நடக்கும் பொழுது அதை கேட்கின்ற எனக்கு ஏற்படுகின்ற சந்தோஷம் இருக்கிறது, இதை விட வேற ஒரு சந்தோஷம் இல்லை. நம்முடைய பெற்றோர் நம்மை பார்த்து சொல்லுவார்களா, என் பிள்ளையை நான் நல்லா படிக்க வச்சேன், நல்ல ஒரு வேலையை வாங்கி கொடுத்தேன், அவனுக்கு நல்ல ஒரு பிள்ளையை பார்த்து திருமணம் செய்து வைக்கிறோம், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள், அதுதான் எனக்கு சந்தோஷம் என்று சொல்ல முடியுமா? அல்லது அவர்கள் உலகத்தில் பெரிய ஆட்களாக இருக்கிறார்கள், அதுதான் சந்தோஷம் என்று சொல்ல முடியும்? என் பெற்றோர் என்னை குறித்து என்ன சொல்லுவார்கள், அல்லது நான் என் பிள்ளைகளை குறித்து எதை குறித்து நான் மேன்மை பாராட்ட முடியும்? எது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது? ஆவிக்குரிய ஜீவியத்தில் பிள்ளைகள் வளர்கின்றார்கள் என்பது சந்தோஷமா, அல்லது உலக பிரகாரமாக அவர்கள் வளர்கிறார்கள் என்பதை குறித்து சந்தோஷமா? எனவே நாம் இந்த காயுவுக்கு அவர் சொல்லுவதை போல என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடப்பதுதான் எனக்கு சந்தோஷம். என் பிள்ளைகள் சரியாக படிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, நிறைய சம்பளம் வாங்கவில்லை என்று சொன்னாலும் பரவாயில்லை, அவன் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறான், எனக்கு அது போதும். அவன் சத்தியத்தின்படி வாழ்கிறானே, அது போதும். வேத வசனம் சொல்லுவதை போல என் பிள்ளை தன் மனைவியை நேசிக்கின்றான், அது போதும். வேதம் சொல்லுவதை போல என்னுடைய மகன் தன் பிள்ளைகளை சத்தியத்திலே நடத்துகிறான், அது போதும். தவறான விதத்தில் என் மகன் சம்பாதிப்பதில்லை, அவன் பொய் சொல்லி திருடி எந்த விதத்திலும் சம்பாதிப்பதில்லை,
கர்த்தருக்கென்று தசம பாகம் காணிக்கைகளை கொடுக்கின்றார். அவருடைய உள்ளம் ஆண்டவருக்கென்று திறந்திருக்கின்றது. ஆண்டவரை நேசிக்கின்றார். எனவே அவன் அதிகமாய் பெரிய பிசினஸ் மேன் இல்லை, பெரிய சம்பளம் வாங்குகின்ற உத்தியோகம் இல்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளையா, பரலோக ராஜ்யம் செல்லுகின்ற பிள்ளையா, மற்றவர்களை பரலோக ராஜ்யம் கொண்டு செல்லுகின்ற பிள்ளையா இருக்கிறானே, அது போகும். எனக்கு பணம் கொடுக்கவில்லை என்று சொன்னாலும், எனக்கு ஒரு கஷ்டம் என்று சொன்னால், அம்மா என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன், அப்பா நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி எனக்காய் ஜெபிக்கின்ற பிள்ளை, தேவன் என் பிள்ளையை தனக்கென்று தெரிந்து கொண்டார், அது போதும் என் வாழ்க்கை என்று நாம் சொல்ல முடியும். இன்றைக்கு நாம் ஆத்மாவை குறித்து அதிக கரிசனையோடு இருக்கிறோமா, சரீரத்தை குறித்த காரியங்களிலே அதிக உற்சாகமாய் நடந்து கொண்டிருக்கிறோமா? இன்று நாம் காலையிலே எழுந்த உடனே தேவனை நோக்கி பார்த்து ஜெபித்தோமா? தேவனோடு கூட கொஞ்சம் நேரத்தை செலவிட்டோமா? அல்லது வேதத்தை திறந்து நாம் வாசித்தோமா? ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்க நேரம் கொடுத்தோமா? அல்லது ஆலயத்துக்கு செல்ல வேண்டுமே, ஆண்டவருடைய ஆலயத்துல ஆராதனையில துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் இருக்க வேண்டுமே, இந்த 2 மணி நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டுமே என்று உற்சாகமாய் ஆலயத்துக்கு நாம் வருகின்றோமா? எவ்வளவு நேரம் ஜெபத்துக்கு, வேத வசனத்துக்கு என்று காலையிலே நாம் செலவிட்டோம்? நம்முடைய ஆத்மாவுக்கு ஆதாரத்தை பெற்றுக்கொள்ள, அல்லது காலையில எழுந்து கொண்ட அதெல்லாம் பரவாயில்ல விட்டுருங்க என்று சொல்லி கறி வாங்கிட்டீங்களா, தோசை கறி என்று சரீரத்துக்காக, அது மாத்திரம் இல்லாம சாப்பாடெல்லாம் வேண்டாமா, நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு கண்ணாடி முன்னாடி நின்று சரக்கு 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 சரக்குன்னு ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சு எவ்வளவு நேரம் ட்ரெஸ் பண்றதுக்கு அப்படின்னு கேட்குது. எனவே அதை விட ஆத்மாவின் ஆதாரத்தை விட என்னுடைய சரீரத்தை அலங்கரித்துக் கொள்வதில் தான் எனக்கு விருப்பம். அதுக்கு தான் நிறைய நேரம். பெண்களை கேட்க சொல்லுவோம், உங்களுக்கு நாங்க டக்குனு கொடா எடுத்து மாட்டிக்கிறீங்க, நாங்க இந்த சேரீ கட்டிட்டு தலையை மாற்றிக்கிட்டு அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு வரணுமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த காலத்துல சில நேரங்கள்ல பெண்களை விட ஆண்கள் நிறைய நேரம் செலவு பண்ணும். தலைக்கு கை வைக்கிறது, இல்லாட்டி ஒரே ஒரு வெள்ளை குடியிருக்கு அதை தேடி வீடியோ எடுக்கிறது, அதுக்கப்புறம் முகத்தை நல்லா கழுவி அதுக்கு ஒரு பவுடர் அல்லது மற்ற ஏதாவது போடுறது. எனக்குதான் என்னதான் பவுடர் போட்டாலும் கலர் மாற்ற முடியுமா? இருக்கிற கலர் தான் இருக்கு, போதும் வாங்க. அதுல வர இப்படி பார்க்கறதுன்னா அப்படி பார்க்கறதுன்னா 8 மணிக்கு முன்ன சட்டை எல்லாம் வெளியில வந்துச்சான்னு சரியா பார்க்க வேண்டாம். எனவே பெண்களை விட இப்ப நிறைய ஆண்களும் நிறைய அதற்காக செலவு பண்ணுகிறாங்க. எனவே அது நல்லதுதான். பெற்றோரும் அதற்கு நல்ல துணிமணிகளை வாங்கி கொடுக்கிறோம். கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் உடம்பு தேறிடுச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அப்படி சட்டையை கட்டி விடுறது, செயலை போட்டுறது, மசில்ஸ் தெரிகிற மாதிரி, பைசப்ஸ் எல்லாம் தெரிகிற மாதிரி போடுறது. சில பேருக்கு இங்கிருந்து இப்படி முடி நல்லா வளரும், அவங்க இங்கிருந்து இப்படி நீட்டா வச்சுக்கணும். சில பேருக்கு வளராது, இங்கெல்லாம் முடி வளராது, இங்க நாங்க இருக்கோம், இங்கதான். எனவே அந்த முடியை ஒதுக்குறதுல இப்ப என்னென்னமோ ஸ்டைல். எனவே எப்படி அலங்காரத்துக்கு நாம் மற்றவர்களுக்கு முன்பாக நம்மை காண்பிப்பதற்கு இந்த சரீரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனால் வேத வசனத்திற்கு ஆவிக்குரிய ஜீவிக்கிற பழக்கம். எத்தனையோ பேர் நம்ம பிள்ளைகளுக்கு என்னென்ன துணிமணிகள் வாங்கி கொடுக்கணும் எல்லாம் செய்யணும். வேதத்தை வாங்கி கொடுத்து அதை படிக்கிறீங்க. அந்த வேத வசனங்கள் உன் உள்ளத்துல இருக்கிறதா? வேத வசனத்தின்படி வாழ்கின்றாயா? சர்ச்சுக்கு ஏன் நேரப்பட வேலையில நீ போக மாட்ட? ஏன் ஜெப கூட்டத்துக்கு போக மாட்ட? நமக்கு எல்லாமே இருக்குதா? தேவை இல்லாம எல்லாமே இருக்கிறதுனால நம்ம ஜெபம் பண்ண வேண்டாமா? அதை தந்த தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டாம்? ஓடு ஆண்டவருடைய சமூகத்திற்கு என்று எத்தனை பேர் நம்ம. எனவே இங்கே அவர் ஆத்துமா
வாழ்வதைப் போல எல்லாவற்றிலும் நீ வாழ வேண்டும் என்று வாழ்வதைப் போல இந்த காயும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்து காணப்படுகிறார், சத்தியத்தில் நடக்கின்றார், உண்மை உள்ளவராய் இருக்கின்றார். அது மாத்திரம் இல்லாமல் அடுத்த வசனத்தை வாசியுங்கள். பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றிலும் உண்மையாய் செய்கிறாய். இன்னொரு குவாலிபிகேஷன், இன்னொரு நல்ல காரியத்தை அங்க அவர் சொல்றார். இப்ப காயு எந்த ஒரு குறையும் இல்லாதவர் என்பது அல்ல, நிறைய நல்ல குணங்கள் அவரிடத்தில் இருக்குது. அதைத்தான் இந்த யோவான் எழுதும் பொழுது அதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டுகின்றார். நீ இப்படியெல்லாம் நடக்கின்றாய், சந்தோஷம் என்று சொல்லி நல்ல காரியங்களை எடுத்துக் கொள்கின்றார். எனவே இந்த கடிதத்தை அவர் எழுதும் பொழுது அவரிடத்தில் இருக்கிற நல்ல காரியங்களை எல்லாம் சொல்லிவிட்டு நீ இதையும் செய்ய வேண்டும் என்று ஒரு காரியத்தை சொல்கிறார். சில நேரங்களிலே நாம் மற்றவர்களிடத்தில் இருக்கின்ற நல்ல காரியங்கள் எவ்வளவு இருந்தாலும் அதையெல்லாம் பார்ப்பதே இல்லை. ஏதாவது ஒரு குறை இருந்தால் அதுதான் நம்முடைய கண்ணுக்கு தெரியும். எனவே நாம எடுத்து சொல்லும் பொழுதே அவங்க கிட்ட இருக்கிற நல்ல குணத்தெல்லாம் விட்டுட்டு கெட்ட குணத்தையே சொல்லி சொல்லி அவங்க மனமணி வாக்குகின்றவர்கள். ஆனால் இவர் சொல்லுகிறார், அவரிடத்தில் இருக்கிற நல்ல காரியங்களை சொல்லும் பொழுது அவருடைய உள்ளத்துல அந்த உற்சாகம் பிறகு. எனவே பிள்ளைகள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்வதற்கு அவர்களிடத்தில் உள்ள நல்ல காரியங்களை நாம் சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நம்ம யாருக்கையாவது ஏதாவது கேட்கணும்னா தான் அப்பதான் நம்ம அவங்கக்கிட்ட நல்ல காரியம் இருக்குதோ இல்லையோ அவங்கள பத்தி நமக்கு புகழ்ந்து எல்லா காரியத்தையும் சொல்லுவோம். ஏன்னா நமக்கு காரியம் ஆகணும் இல்லை. அதனால நம்மளுடைய இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, முன்னுரை அப்படின்னு எதையோ கேட்கறதுக்கு முன்னாடி எதையாவது சொல்லி அதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம். அதுதானே பார்த்தேன், எதுக்காக நீ இதெல்லாம் செய்யறன்னு சொல்லிட்டு. சில நேரங்களில் நம்மளே சொல்லுவோம், சரி தெரியும் நீ எதுக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லி சுத்தி வளைச்சு பேசுறது என்ன நமக்கு அப்படின்னு கேட்கிறோம்ல. எனவே நீங்க அப்படி அவர் சொல்லும் பொழுது நல்ல காரியங்கள் எல்லாம் சொல்லி அவரை உற்சாகப்படுத்தி இதையும் செய்ய வேண்டும் என்று நீங்க அவர் சொல்வதை போல நாம மற்றவர்களை மனமடிவாக்குகின்றவர்களாக பேசாமல் அவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசி அவர்கள் இன்னும் வளருவதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும். எனவே இங்கே அவர் சொல்லுகின்ற காரியம் என்னவென்று சொன்னால், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொன்னால் எல்லாவற்றையும் உண்மையோடு கூட அவர் செய்கின்றவராக இருக்கின்றார். நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் என்று சொல்கிறார். யார் சகோதரர், யார் அந்நியர்? எனவே சபையில உள்ள சகோதர சகோதரிகளுக்கு நீ செய்வதை உண்மையாய் செய்கின்றார், போலியாய் அல்ல. நம்ம செய்கிற காரியங்கள் திரும்ப அவர்கள் செய்வார்கள் என்று எண்ணி செய்யாமல் உண்மையாய் செய்கின்ற காரியம். நம்ம எத்தனை பேர் அப்படி உண்மையாய் செய்வோம்? சில பேர் எப்பவுமே அப்படி செய்வோம். நம்ம எப்போ என்ன செய்வோம் சொன்னா சின்னதை போட்டு பெருசு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுல மீன் பத்தி சொல்லும் போது எந்த மீனை போட்டு எந்த மீனை பிடிப்பாங்க? கெண்டையை போட்டு வேறால பிடிப்பாங்க. கெண்டை வேறால பெருசா சொல்லுவாங்க. எனவே நாமும் கூட ஆதாயத்துக்காக அவங்க கிட்ட இல்லைன்னு சொன்னாலும் நாம புகழ்வோம். நீங்க அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்க அப்படி கேள்விப்பட்ட இப்படி கேள்விப்பட்டன்னு சொல்லி புகழ்ந்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய தேவையை வைக்கும். ஆனால் இவர் காயு அப்படி அல்ல. தன்னலம் கருதாமல் தேவை உள்ளவர்களுக்கு உதவி செய்கின்ற மனிதனாய் இருக்கின்றார். உண்மையாய் செய்கிறார். எதை செய்தாலும் உண்மையான உள்ளத்தோடு கூட சபையிலே உள்ளவர்களுக்கு உதவி செய்கின்றார். அது மாத்திரமல்ல, அந்நியர் என்று சொன்னால் சபையிலே இல்லாத மற்றவர்களுக்கு கூட இவர் உதவி செய்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில உதவி செய்கின்ற குணம்
சபையில உதவி செய்கின்றோமா? அல்லது சபையில உதவி செய்யாதவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு உதவி செய்கிறோமா? நம்முடைய பெற்றோர் நம்மை குறித்து சொல்லும்போது, இந்த பிள்ளை தான் எனக்கு உதவி செய்யும், எதனா ஒரு காரியம் சொன்னா இந்த பிள்ளை தான் ஓடி வந்து உதவி செய்யும் சொல்லுவாங்களா? காசே இல்லைன்னு சொன்னா நான் கொடுத்த காசு தான், ஆனா அதை சேர்த்து வச்சிருக்கிற அந்த பிள்ளைக்கு மனசு தாங்க. காசு இல்லைன்னு சொன்னோன்னா அப்பாட்ட காசு இல்லையே, அம்மாட்ட காசு இல்லையேன்னு சொன்னோன்னா இதோ ஏட்ட இருக்குப்பா அப்படின்னு எடுத்து நம்ம கொடுத்துருப்பாங்க. வாங்கி வாங்கி பேங்க்ல போட்டு வச்சுட்டு ஒண்ணுமே இல்லாத மாதிரி அப்பா கஷ்டப்பட்டா என்ன, அம்மா கஷ்டப்பட்டா என்னன்னு சொல்லி இருக்கமா? வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று அறிந்தும் தன் இருதயத்தை அடைத்துக் கொள்ளும் எனக்கு மாத்திரம் அல்ல. வேதம் சொல்லுகிறது, ஆபத்து நேரத்துல உதவுவதற்காகவே சகோதரன் பிறந்திருக்கிறான். எனவே நம்முடைய சகோதரர்களோடு கூட நாம் எதை பகிர்ந்து கொள்கிறோம்? பணம் பெரியதல்ல, நேரத்தை நம்ம கொஞ்ச நேரம் சகோதர சகோதரிகளோடு செலவிடுறோமா? அவங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கின்றோமா? அல்லது நம்மிடத்துல இருக்கின்ற விளையாட்டு பொருட்கள், அல்லது இப்ப சொல்ல போனா செல்போன், செல்போனை கொடுன்னு சொன்னா அப்படியே அள்ளி குடுத்து எதை எடுத்தாலும் போத்து போய் செல்போனை தொடாத, செல்போனை தொடாத. அதுல என்னென்ன ரகசியங்கள் நம்ம மற்றவங்க தெரிஞ்சுட்டு போறாங்க. அது மாத்திரம் இல்லாம செல்போனை எடுத்து வச்சு நம்ம பார்த்து சொன்னா மெசேஜ் டிலீட் அப்படின்னு வந்தா ஏதோ இருக்குது. பிள்ளைங்க கிட்ட, சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க கிட்ட டீச்சர்ஸ் கேட்டாங்க, என்ன இந்த வயசுலயே நீங்க வந்து செல்போன்ல வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட, அதுல வர பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டுங்க, இந்த வயசுலயேவா உங்களுக்கு வீட்டில் அப்பா அம்மா பார்த்தா என்ன பண்ணாங்க? அதெல்லாம் அவங்களுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடியே நாங்கள் டிலீட் பண்ணிவிட்டு பசங்க சின்ன வயசுல என்ன திருப்பி கற்று வச்சு. எனவே நாம் செய்கின்ற காரியங்கள் உண்மை உள்ளதா இருக்கிறதா? நாம் செய்கின்ற உதவிகள் உள்ளான மனசோடு உண்மையோடு நாம் செய்கின்றோமா? நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? அல்லது இவங்களால் ஒரு பிரயோஜனமும் இல்லை, தனக்கு என்று செய்வானே ஒழிய கொஞ்சம் கூட உதவி செய்கின்ற குணம் இல்லை. சகோதரனுக்கே உதவி செய்யலன்னா சபையில் உள்ளவங்களுக்கு எங்க உதவி செய்யும்? ஒருவேளை பேர் பிரஸ்தாபத்துக்காக வேணா செய்யலாம், உள்ளான உள்ளதோடு கூட செய்யலாம். மற்றவர்கள் பார்ப்பதற்காக நம்ம காரியங்களை செய்யலாம். சில நேரங்களில் நம்ம பார்க்கல, எவ்வளவுதான் கஷ்டத்தோட இருந்தாலும் கண்ணு தெரியாதவன் ஊனமா உள்ளவன் ஐயா அப்படின்னு கேட்டவன் போகோ அப்படின்னு போயிடுவோம். ஆனா ஒரு பிச்சைக்காரர் அந்த தூரத்துல இருக்கிறாருன்னா நம்ம அப்படி போகும்போது அவர் சத்தம் கொடுக்குறாரு ஐயா அப்படின்னு. சுத்தி முத்தி பார்க்கும்போது பக்கத்துல நமக்கு தெரிஞ்சவங்க, நம்மளுக்கு மற்றவங்க பிரியமானவங்க, அல்லது ஏதோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டாக்க நம்ம என்ன பண்ணுவோம்? சக்குன்னு சில்லற கூட இல்லை, நோட்டா எடுத்துட்டு போய் அவருக்கு போவோம். அவர் மேல இறக்கப்படல, இவங்க பார்க்கணும். எனவே உண்மையுள்ள உள்ளத்தோடு உதவி செய்கிறவர்கள் இல்லை. சில பேர் சர்ச்சில் ஆண்டவருக்கு கொடுக்கிறது. ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, சர்ச்சுக்கு வந்து இவங்க ஃபேன் வாங்கி கொடுத்தாங்க, இவங்க டியூப் லைட் வாங்கி கொடுத்தாங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா கொடுப்பாங்க. எப்படி அப்படி கொடுப்பாங்கன்னு சொன்னா நீங்க போட்டு பாருங்க, வேண்டாம் அப்படின்னா. ஏன்னா அவங்க சர்ச்சில் அப்படிதான், இவர் இந்த லைட் கொடுத்தார் அப்படின்னு சொன்னோன்னா அடுத்தது அது என்ன எங்க அண்ணன் பெரிய அண்ணன் அவன் லைட் கொடுக்குது, நான் 4 லைட் கொடுக்குறேன்னு தம்பி கொடுக்குறான். எனவே போட்டி போட்டுக்கொண்டு அல்லது அவர் பேர் அதில் வரணுன்றதுக்காக நானும் கொடுத்ததுக்காக கொடுத்தேன். சரி,
எதற்காக நாம் கொடுக்கிறோம்? உண்மை இல்லை, எதற்காக செய்கிறோம்? ஆனால் இவர் உண்மையான உள்ளத்தோடு கூட அவர் உதவி செய்கின்றார். உதவி செய்துவிட்டு சொல்லி காண்பிப்பவர் அல்ல இவர். இங்கு இருக்கிறவங்களுக்கு தான் உதவி செய்வார் என்பதாக வெளியில இருக்கின்றவர்களுக்கும் அவர்களுக்கும் தேவை இருக்கும் என்றால் உதவி செய்வார். சரீர பிரகாரமாக உதவி செய்வார். எனவே இவர் காயு உண்மை உள்ள ஒரு மனுஷனாக இருந்தார். எதை செய்தாலும் உண்மை உள்ளவராக அவர் செய்தார் என்று அங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுவதை நாம் பார்க்கின்றோம். 6வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டனால் நலமாய் இருக்கும். இங்கே உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். எனவே இந்த அன்பு என்று சொல்லும்போது நம்ம எல்லாரும் அன்பானவர்கள் தான். ஆனால் அதை சாட்சி சொல்லும்போது உண்மையான அன்பை குறித்து மற்றவர்கள் சாட்சி சொல்ல முடியுமா? நாங்கள் பைபிள் ஸ்டடியில தியானிக்கும் பொழுது அன்பு எப்படி வெளிப்படும் அப்படின்னு சொல்லி நாங்கள் தியானிப்போம். அன்பு அவர் அன்பானவர்னா எப்படி தெரியும்? அவர் ஏதாவது செய்திருப்பார், அன்பை வெளிப்படுத்தியிருப்பார். ஏதாவது ஒரு காரியத்தின் மூலமாக அன்பு வெளிப்படும். எனவே நம்ம எப்படி அன்பாய் இருக்கிறோம்? வார்த்தையில அன்பாய் இருந்து செயலில ஒன்றும் இல்லாமல் இருக்கிறோமா? பிரயோஜனமற்ற மாயமானமான அன்புள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா? அன்புள்ளவர்களை போல காட்டிக் கொள்கிறோம். உண்மையான அன்பு உதவி கேட்டு வரும் பொழுது உண்மையா இருந்தால் உதவி செய்யலாம், இல்லை என்றால் இல்லை என்று நாம் சொல்லிவிடலாம். ஆனால் சில கஷ்டத்தில் உள்ளவர்கள் உதவி கேட்டு வரும்பொழுது நம்ம அவங்களுக்கு கொடுக்கிறதா இருந்தால் கூட உண்மையான உள்ளத்தோடு கொடுக்கிறோமா? வந்துட்டாங்க திரும்பியும் சொல்லப்பட்ட சரி ஏதோ கேட்டதை கொடுக்க முடியலன்னா 5-10 கொடுத்தா தான் அவன் கொடுப்பான், நம்மளை தொலைப்போம், அப்படி கொடுக்கிறோமா? சில நேரங்களில் நம்ம மனிதர்களை பார்க்கும்போது அவன் எதனா உதவி கேட்க போறான அங்க வரும்போது நம்ம இங்கே கட்டணும். எனவே நம்முடைய அன்பு எப்படி வெளிப்படுகிறது? இங்கே அன்பை குறித்து சாட்சி சொல்லுகிறார்கள். அப்படி அவர் செய்கின்ற காரியத்தை பார்க்கும் பொழுது நீ அன்பாக வருகின்றவர்களை உபசரிக்கின்றார். அவங்களை நீ உபசரித்து இப்ப அவங்களை வழிவிட்டு என்ன செய்யணுமா? அனுப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எனவே இந்த உபசரிக்கிற குணம் நமக்கு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். நிறைய பேருக்கு உபசரிக்கிற அந்த குணம் இருக்காது. நம்ம வீடுனா நமக்கு தான், மற்றவங்களை அதை சேர்க்கிறதே இல்லை. ஒரு நாள் 2 நாள் சொந்தக்காரங்க சப்போஸ் வராங்கன்னு சொன்னா அவங்க ஹோட்டல்ல வேணா தங்கிக்கணும், நம்ம வீட்டில் எதுக்கு சேர்க்கிறது? அப்படியே நான் 1 நாள் 2 நாள் வரேன், ஒரு நாள் தங்கத்துக்கு இடம் கொடுப்பீங்களான்னா நம்ம எத்தனை பேர் சந்தோஷமா வாங்க தங்கிட்டு போகணும்னு சொல்றோம். ஏதாவது சாப்பிட்டு போட்டு சொல்லி தாராளமாக நீங்க வாங்க தங்கலாம், ஆனா வந்தீங்கன்னா தண்ணி இருக்காது. வாங்க ஆனா அடிக்கடி கரண்ட் போயிடும். வாங்க ஆனா நாங்க இருக்க மாட்டோம், கூட்டிட்டு வெளியில போயிடும். இந்த நாட்டையா நீங்க வரணும், நாங்களும் அந்த நாளில் தான் வெளியில போவோம். வாங்க ஆனா இது இருக்காது அது இருக்கிறான்னு சொல்லி சரி வேண்டாம்னு சொல்லி அவங்களே வேணாம்னு சொல்ற அளவுக்கு நம்ம செய்யணும். ஆனா சிலருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நாங்க இல்லை சொன்னாலும் தான் தாராளமாக நீங்க தாங்கிட்டு போங்க, பார்த்து சாப்பிட்டு. எனவே தேவைகள் நமக்கு இருக்கிறது, ஆனால் மற்றவருடைய தேவையை உதவுவதற்கு நமக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள் இருக்கிறதா? அல்லது எனக்கு மாத்திரம்தான் இந்த ஆசீர்வாதம்? தேவன் தந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு நான் பகிர்ந்து விட முடியாத சுயநலக்காரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
உபசரிக்கும் பொழுது என்ன நடந்திருக்கிறான்? அறியாமல் தேவ தூதர்களில் கூட உபசரித்திருக்கிறார்கள். மற்ற மனிதர்களுக்கு நீங்கள் உபசரிப்பு கொடுக்கும் பொழுது அல்லது மற்ற மனிதர்களுக்கு உதவி செய்யும் பொழுது இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் என்று நாம் நினைக்காமல் உதவி செய்தால் ஒரு நாள் தேவன் சொல்லுவார், நான் பசியாக இருக்கும் பொழுது நீ எனக்கு உணவு கொடுத்தே, நன்றி என்று அவர் நமக்கு நன்றி சொல்லும். நான் உடை இல்லாமல் இருந்தேன், ஆடை இல்லாமல் எனக்கு உடையை தந்தாயே, சந்தோஷத்தில் பிரவேசி, உனக்கு என்று நான் வைத்திருக்கிற சந்தோஷம். ஆண்டவர் சொல்றார், இந்த சிறிய யார் ஒருவருக்கு எதை நீங்கள் செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அவர் சொல்வார். அப்படி என்றால் நாம் உபசரிக்கிறவர்களாக உதவி செய்கின்றவர்களாக இல்லை என்றால் எங்கே தேவனுடைய சமூகத்தில் நாம் இருக்க முடியும்? எனவே இந்த காய் மற்றவர்களுக்கு உபசரிக்கிறவனாக இருக்கிறது. அடுத்த வசனத்தை வாசிங்கள். ஏனெனில் அவர்கள் புறஜாதிகளுக்கு ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்தை நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். இங்கே அவர் யாரை குறித்து சொல்லுகிறார் என்று சொன்னால் ஊழியக்காரர்கள், சுவிசேஷ பணி செய்கின்றவர்கள். அவர்கள் பல இடங்களுக்கு போய்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கென்று பணமோ வசதியோ இல்லை. அந்த காலங்களில் நிறைய ஹோட்டல் மற்ற காரியங்கள் தான் இருக்காது. எனவே அவர்கள் எங்காவது வீடுகளில் தங்கி அவர்கள் கொடுக்கிற உணவை சாப்பிட்டு விட்டு ஆண்டவருடைய பெயரை சொல்லி ஊழியர்களை செய்துவிட்டு கொஞ்ச நாள் கொடுத்து அவர்கள் போய்கொண்டே இருப்பார். அப்படி போகும்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் தான் உதவியை பெறுவார்கள். மற்றவர்கள் கொடுப்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. புறஜாதி மக்கள் மற்றவர்கள் கொடுப்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். எனவே நாம் தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். எனவே அவர்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்கள். ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாய் இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்துக் கொள்ள கடனாளிகளாய் இருக்கிறோம். இங்கே அவர் சொல்லுகிறார், காயுக்கு மாத்திரமல்ல நமக்கும், நாம் அப்படிப்பட்டவர்களுக்கு சத்தியத்திலே நாம் உடன் வேலையாட்களாக இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்துக் கொள்ள கடனாளியாக இருக்கிறோம். இது நம்முடைய கடமை. கடனாளி என்று சொன்னால் கடன் பட்டவன், கடன் வாங்கினும் அதை திரும்ப கொடுக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கடமை நமக்கு இருக்கிறது. இந்த ஊழியக்காரர்களுடைய ஊழியத்தில் உடன் ஊழியக்காரர்களை போல அதிலே பங்காற்ற கடமைப்பட்டவர்கள். நாம் நேரடியாக சென்று ஊழியம் செய்ய முடியவில்லை என்று சொன்னாலும் மற்றவர்கள் செய்கின்ற ஊழியத்திற்கு உதவி செய்யும் பொழுது அந்த ஊழியத்தில் நாம் பங்காளர்களாகின்றோம். எனவே நாம் இப்படிப்பட்ட ஊழியர்களில் பங்குதாரர்களாக இருப்பதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று அவர் சொல்லுகின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த ஊழியத்தில் எந்தெந்த விதத்திலே இணைந்து கொண்டிருக்கிறோம், எனவே அதை நாம் எண்ணி பார்க்க போகிறோம். எனவே எந்த விதத்தில் நாம் ஜெபத்தில் அவர்களோடு இணைந்து ஊழியம் செய்கிறோமா, அவர்களோடு கூட அவ்வப்போது சென்று ஊழியத்திலே பங்கு பெறுகிறோமா, அல்லது ஊழியத்திற்கு செல்லுகிறவர்களுடைய தேவைகளுக்காக கொடுத்து உதவி செய்கிறோமா, அல்லது நமக்கு தேவன் கொடுத்த திறமைகளை கொண்டு ஆண்டுடைய ஊழியம் வளர நாம் என்னென்ன காரியங்களை செய்கிறோம்? தேவன் பயன்படுத்தாத பாத்திரங்களாக நாம் இருக்கிறோமா, அல்லது தேவன் பயன்படுத்துகிற பாத்திரமாக இருக்கிறோமா? எனவே அடுத்த வசனத்தில் நாம் பார்க்கும்பொழுது அந்த கொல்லாத மனிதனை குறித்து நாம் எழுதுகிறோம். எனவே இங்கே காய்வே உன்னுடைய அன்பு எனக்கு தெரியும், நீ எனக்கு பிரியமா, நீ உண்மையில நடந்து கொள்ளுகிறாய், நீ சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறாய். வேத வசனத்தை விட்டு அங்கும் இங்கும் அலைந்து திரிகிறோம் அல்ல, சபையை விட்டு அங்கும் இங்கும் அலைந்து திரிகிறது இல்லை. சபையில இப்படி சபைக்காக நிற்கின்ற மக்கள், சபையில வருகின்ற ஊழியக்காரர்களை தாங்குகின்ற ஒரு மனிதன், சபையில கேடு செய்கின்ற மனிதர்கள் இருந்தாலும் அவர்கள் மத்தியிலும் நன்மை செய்கின்ற மனிதனாக, சபையை கட்டி காக்கின்ற மனிதனாக காயும் இருக்கிறார். எனவேதான் நீ எனக்கு பிரியமாக. ஆனால்
ஆனால் சபையை கெடுக்கின்ற மனிதனை குறித்து நாம் அடுத்த முறை நாம் பார்க்கலாம். எனவே நாம் காலிரோய் போல சபையில நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறோமா, அல்லது மற்ற ஆத்துமாக்களுக்கு கேடு செய்கிறவர்களாக இருக்கிறோம்? எனவே தேவன் நம்மை பயன்படுத்துகிறாரா, அல்லது சாத்தான் பயன்படுத்த இடம் எடுத்திருக்கிறோம்? உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா, போலியாக வாழ்ந்திருக்கிறோம்? இவர்கள் உண்மையான இயேசுவின் பிள்ளைகள் என்று நம்மை குறித்து சாட்சி சொல்கிறோம். நம்முடைய மனசாட்சி நம்மை குறித்து என்ன சொல்கிறது? நாம் கர்த்தருக்கு பயந்து, கர்த்தர் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடத்தில் நான் கேட்டு, ஆண்டவரே நான் இதை செய்வதற்கு எனக்கு பலன் தர வேண்டும். மற்றவர்களை நாம் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு அல்ல, மற்றவர்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது பொறாமை கொள்வதற்கு அல்ல. இங்கே காய் நல்ல ஒரு விசுவாசியாக தேவனுடைய பிள்ளையாக இருப்பதை இந்த யோவான் நமக்காக இங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கிற நல்ல முன்மாதிரியை நாம் பின்பற்றுவோம். எனவே ஒருவரை குறித்து ஒருவர் ஒப்பிட்டு பார்த்து பொறாமை கொள்ளாதபடிக்கு நாமும் மற்றவர்களைப் போல நன்மை செய்கிறவர்களாக, சத்தியத்திலே நடக்கிறவர்களாக, உண்மை உள்ளவர்களாக வாழ நாம் நம்மை கன்றை மூடுவோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான ஆராதனை வேளையிலே உமக்கு பிரியமான தேவனே, காரியை குறித்து நாங்கள் படித்தோம், கர்த்தராகிய நாங்களும் அதை போல நல்ல சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருக்க கர்த்தரை உதவி செய்யும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்து தேவரே சத்தியத்தில் நடக்கிற பிள்ளைகளாய், அன்பின் பிள்ளைகளாய், மற்றவர்களை உபசரிக்கிற பிள்ளைகளாக, தேவ ஆவின் அன்னை நிறைந்த பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவரின் பிள்ளைகள் தொடர்பும் வாழ்க்கை மாறட்டும். கர்த்தருக்கு எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் இயற்கையை செய்ய நாங்கள் சொல்லிக்கிறோம். தேவரின் ஈரோடு நிறைந்த உலகத்தில் ஒளி வீசுகின்ற பிள்ளைகளாக நாங்கள் இருப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். திறக்கப்பட்ட உலகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சபையை மாற்றுகிற இப்படிப்பட்ட காயோய் போன்ற பிள்ளைகள் நிறைந்த சபையாக காணப்பட கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் சொல்லுகிறோம். எங்களுடைய ஊழியர்களில் உன் நாமத்தை உயர்த்த ஒருங்கிணைந்து செயல்பட கர்த்தர் எங்களை எடுத்து பயன்படுத்த அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் மீட்பும் ரட்சகர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். எங்கள்